அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கி மீதி தேற்றத்தில் 2வது வகுப்பு பார்க்க போகிறோம். 1வது வகுப்பு பார்த்தோம், நம்ம தியரி கொஞ்சம் பார்த்தோம், மீதி தேற்றம் பார்த்தோம். உண்மையாக சரியா பிள்ளைகள்? அப்போ இன்றைக்கு நம்ம என்னென்றால் மீதி தேற்றத்தில் கொஞ்சம் கேள்விகளும் பார்த்தோம். அதுலேயும் மேலும் காரணிகள்டா என்ன மாதிரி வரும், அது சும்மா ஒரு அதில் ஒரு வெளிப்பாடு தோற்றப்பாடு என்ன மாதிரி வரும்ன்றது சொல்லியிருந்தேன். ரைட். இப்போ என்னென்னா ஒரு கேள்வி ஒன்று, நான் அதில் சும்மா எக்ஸுக்கு நம்பர் போட்டு பார்க்குறது, எக்ஸுக்கு 1 போட்டு எக்ஸுக்கு 2 போட்டு நோட்லாம் பார்த்தோம். நோட்டில் வகுக்கிரகணியம் 1ஆம் படியாக இருந்தால் மீதி மாறிலி, வகுக்கிரகணியம் 2ஆம் படியாக இருந்தால் மீதி மாறிலி, இதெல்லாம் பார்த்தோம். மீதி தேற்றம் நிறுவுறது பார்த்தோம். சரி, இருக்கட்டும். இப்போ என்னடா இன்றைக்கு ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். இந்த குணங்களை சமப்படுத்தி ஒரு கேள்வி ஒன்று செஞ்சுவோம். பெரிய பெரிய கேள்வி ஒன்று செஞ்சுவோம். பெரிய கேள்வின்றடா ஒரு தனி கேள்வி தான், சின்ன கேள்வி தான், ஆனால் பெரிய அந்த சுருக்கள் இதெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஒன்றும் செய்வோம். தெரியாமலாது. அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் எதனடா பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு இல்லை, அதை வகையீட்டும் செய்யலாம். ஆனால் வகையீடு தான் நம்ம இன்னும் படிக்கலையே, அதனால் நம்ம அந்த கேள்வியை பாவம் வேண்டாம். அந்த கேள்வி எழுதுகிறேன், அந்த கேள்வியை எழுதுகிறேன். என்ன கேள்வி என்றால், எக்ஸ் வர்க்கம் சக உண்டால் வகுபடுவதும் எக்ஸை உண்டு முழுவதின் வர்க்கம் எக்ஸாக உண்டால் வகுக்கும்போது மீதி சய 10x சக 6 சய 10x சக 6 ஆகவும் உள்ள நான்காம் படிக்கோவையை காண்க. போர்டில் அங்கால தொங்கல்ல இருந்து இங்கால தொங்கல் வரை எழுதியிருக்கேன். சரியாடா? நான்காம் படி கோவையை காண்க. நான்காம் படி கோவையை காண்க. என்னண்டா இப்போ உண்மையாக நான்காம் படி கோவை ஒன்று நான் எழுதுகிறேன். நான்காம் படி கோவைன்னா இப்போ உண்மையாக எக்ஸ் வர்க்கம் சக உண்டால வகுப்படுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சக உண்டால வகுப்படும்னா மீதி வராது, மீதி 0. அப்போது எக்ஸ் வர்க்கம் சக உண்டால வகுத்தால் இங்கே ஒரு கோவை வரப்போகுது. என்னடா அது எத்தனாம் படியாக இருக்கும்? உண்மையாக அவங்க சொல்கிறாங்க என்னென்றால், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் 4ஆம் படியாம். எத்தனாம் படி? 4ஆம் படி. 4ஆம் படிண்டாடா இவர் 2ஆம் படியாக இருந்தால் பெருக்கிற ஆள் இவர் எத்தனாம் படியாக இருப்பார்? எத்தனாம் படியாக இருப்பார்? எத்தனாம் படியாக இருப்பார்? பெருக்கும்போது சுட்டிகள் அடுக்கு கூட்டுப்படும். அப்போ இங்கே எக்ஸ் வர்க்கம்டா, இங்கேயும் ஒரு எக்ஸ் வர்க்கம் வரணும் கட்டாயம். வந்தால் தான் 4ஆம் படி வரும். அப்போ எக்ஸ் வர்க்கம் தான் வரணும். அப்போ எத்தனாம் படி கோவை இதுக்குள்ள வரணும்? 2ஆம் படி கோவை. எத்தனாம் படி கோவை? 2ஆம் படி கோவை வரணும்டா. இதில் 2ஆம் படி கோவை வரணும். சரி, 2ஆம் படி கோவை நான் எழுதியிருக்கேன், நோட்டில் தந்திருக்கேன். 2ஆம் படி கோவை யார், 1ஆம் படி கோவை யாருன்றா தந்திருக்கேன். நான் இதை எப்படி போடுறேன்? எல்எக்ஸ் வர்க்கம் எம்எக்ஸ் ஆக என் போட்டாச்சு. இருக்கட்டும். புறம் என்னண்டா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை இந்த அடுத்த தரவையும் எழுதுறேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை இதான் இந்த 4ஆம் படி கோவை. இப்போ எல்எம் என்ன கண்டாச்சரி, சரி இருக்கட்டும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை x-1 முழுவதின் வர்க்கம் x+1 இதால் வகுக்கிறாங்க. உண்மையாக ஒரு ஈவு வரும், அதோடு சேர்த்து மாற மீதியையும் தந்திருக்காங்க 10x ஆக ஆகும். ரைட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இவர் 2ஐயும் எழுதுவோம், சமப்படுத்தி எழுதுவோம். தந்த தரவை வச்சு நான் இதை குறிச்சிட்டேன்னா, தந்த தரவை வச்சு மீதி தரத்தை பயன்படுத்தி இதை குறிச்சாச்சு.
சரி, இப்போ நான் இதை குணகங்கள் சமப்படுத்தி செய்கிறதுக்கு மாதிரி உண்மையாக இதில் மேலுங்காரணியெல்லாம் வந்திருக்கு. நீ வகையீட்டெல்லாம் கேள்வியை செஞ்சுட்டு போகலை. வகையீடு தான் நம்மளுக்கு தெரியலை, நம்ம தான் இன்னும் படிக்கலையிற வகையீடு. வகையீடு படிக்காமல் என்னென்னு செய்கிறேன்னு கேட்டால் குணகங்களை சமப்படுத்தி கேள்வியை உடைக்கலும். குணகங்களை சமப்படுத்தி உடைக்கலாம். சரி, குணகங்களை சமப்படுத்துவோம். அப்போ பார்த்தீங்கண்டா இனி கேள்வி இங்கே பார். இந்த எக்ஸ் வர்க்கம் +1 எல்எக்ஸ் வர்க்கம் எம்எக்ஸ் ப்ளஸ் என் சமன் அந்த எஃப்எஃப்எக்ஸ் இந்த எஃப்எஃப்எக்ஸ் எல்லாம் ஒன்று கண்டா x-1 வர்க்கம் எக்ஸ் ப்ளஸ் 1. நான் என்னண்டா இந்த πx எத்தனாம் படி அரிப்பாருந்தா உண்மையாக பாரு. இந்த எஃப்எஃப்எக்ஸ் மொத்தமாக 4ஆம் படிடா. 4ஆம் படி இங்கே 2ஆம் படி, இங்கே 1ஆம் படி, அதுக்குள்ளேயே 3ஆம் படி வந்துட்டு. அப்போ இது எத்தனாம் படியில் அரிக்கும்னு கேட்டால் 1ஆம் படி. 1ஆம் படி பெருக்கும்போது அடுக்கள் கூட்டப்படும்டா. இதில் வர்க்கம் வருது, இதில் எக்ஸ் 1ஆம் படி. அப்போ மொத்தம் 3ஆம் படி வந்துட்டு இது ரெண்டுலேயும் 3ஆம் படி வந்தால் இதில் 1ஆம் படி வரப்போகுது. நான் அந்த 1ஆம் படி எப்படி போடுறேன்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஏஎக்ஸ் பி ஆர் எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும்டா. நான் போடுறேன் ஒரு சரி பிரச்சனை இல்லை. சிஎக்ஸ் ப்ளஸ் டின்னு போடுறேன். சிஎக்ஸ் ப்ளஸ் டி அங்கே மீதி 10x ப்ளஸ் 6 10x ப்ளஸ் 6. அப்போ உண்மையாக நம்மளுக்கு குணகங்கள் சமப்படுத்தலும் அதிரிக்கட்டும். நம்பர் போட்டு 2-3 சமன்பாடு எடுக்கிறேன். நம்பர் போட்டு எடுக்கலாம். நான் முதலாவது எக்ஸுக்கு 1 போட்டு ஒரு சமன்பாடு எடுக்கிறேன். எக்ஸுக்கு இஞ்சால 1 போட்டால் 1 3 2டா 1. அப்போ 2 1 போட்டால் எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் என்னு வரப்போகுது. உண்மையாக 1 போட்டால் இவ்வளோ 0 ஆயிடும். 1 போட்டால் 10 6 4 வரப்போகுது. இதில் வந்து சுருக்கி எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் என் அணி 2 ஒரு சமன்பாடு எடுத்து வச்சலாம். சரியா? ஒரு சமன்பாடு எடுத்து வைக்கலாம். ரைட், அடுத்தது திரும்ப எக்ஸுக்கு நீ 1 போடலாம். 1 போடலாம். போடு. எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா இங்கே பாரு. 1 போட்டால் 1 வரைக்கும் உண்டு, அதுவும் 2 தான். இது எல் அங்கே எம் என்று வரப்போகுதா. 1 போட்டால் குலம் 0. அங்கே 1 போட்டால் 16 வரப்போகுது. இது 1 10 6 16. இப்போ இந்த 2 அங்கே ஒன்று பிரிச்சால் எல் மைனஸ் எம் ப்ளஸ் என் வந்து 8. உண்மையாக 2வது சமன்பாடையும் எடுத்துருச்சு. இதுக்கு அங்கே நம்பர் போடணுன்னு கேட்டால் போடவே இல்லை. நம்பர் இல்லை. நம்பர் என்னடா இல்லை. அப்போ நான் அடுத்த கட்டம் குணகங்களை சமப்படுத்துகிற அந்த இதுக்கு போகிறேன். குணகங்களை சமப்படுத்துகிறேன். அது என்ன குணகங்களை சமப்படுத்துறதுன்னா அங்கே உள்ள கோவையும் இங்கே உள்ள கோவையும் சமம். அப்போ குணகங்கள் எடுத்து பார்த்தால் முதலாவது எக்ஸ் 4ஆம் படியில் குணகத்தை எடுக்க போகிறேன். எக்ஸ் 4ஆம் படி குணகங்கள் சமப்படுத்துகிறேன். குணகங்கள் எக்ஸ் 4ஆம் படி எடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் 4ஆம் படி உண்மையாக இதை பெருக்குனா மட்டும்தான் எக்ஸ் 4ஆம் படி வரப்போகுது. அதில் எல், அதில் யார் எல். எக்ஸ் 4ஆம் படியில் குணகம் எல். இங்கே பார்த்தீங்க என்றால் இதில் ஒரு எக்ஸ் வர்க்கம், இங்கே ஒரு எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் காணாம், இங்கே ஒரு சிஎக்ஸ் இருக்கிறதால சி மட்டும்தான் வரப்போகுது. சமன் அங்கால சி. அப்போ எல்லும் சியும் சமன்டா. எல்லும் சியும் சமன் இருக்கட்டும். அடுத்தது எக்ஸ்ர கணத்தை எடுத்தோம்னால் எக்ஸ்ர கணம் எடுத்தால் இவரால் இவரை பெருக்கினால் எம்எக்ஸ் கணம். அப்போ எம் வருவார். வேறு வருவாரான்னு கேட்டால் இல்லைடா, வேறு வர மாட்டார். நீ பார், இவரால் இவரை பெருக்கினா என்எக்ஸ் வர்க்கம் தான் வரப்போ, இவரால் இவரை பெருக்கினா எல்எக்ஸ் வர்க்கம். எம்எக்ஸ் வராது. ரைட், எம் சமம். இங்கே எக்ஸ் கணத்தை பார்க்கக்கூட உனக்கு உண்மையாக இதை சுருக்கி எடுக்கிறது உனக்கு லேசி எடுத்தால் லேசி. உங்கள் 2 பேரையும் பெருக்கிடுவோம். உண்மையாக இதுக்குள்ளே ஒரு எக்ஸ் வர்க்கம்டா. இதால் பெருக்குனா எக்ஸ் கணம். அப்படி பெருக்கி எழுதுவோம். எக்ஸ் வர்க்கம் 2x 1 எக்ஸ் ப்ளஸ் 1 சிஎக்ஸ் ப்ளஸ் டி.
இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா உண்டால உள்ளுக்க பெருக்கி விடுவோம். எக்ஸால் எக்ஸை பெருக்கினா எக்ஸ் கணம் சக ஒரு எக்ஸ் சய 2x வர்க்கத்தை பார்த்தால் சய 2xால் இவரை பிறகுனா சய 2x வர்க்கம் இதே சய 2xால் இவரை பிறகுனா சய 2x வர்க்கம் இவரால் உண்ட பிறகுனா ஒரு எக்ஸ் வர்க்கம். அப்போ எல்லாம் சய எக்ஸ் வர்க்கம்னு வரப்போகுது. சய எக்ஸ் வர்க்கம் சரியா? ரைட். பிறகு இவரால் இருக்கும்போது 2x வர்க்கம் வந்துட்டு இப்போது அடுத்தது சய 2x வருது. இங்கே சக ஒரு எக்ஸ் வருது. சய எக்ஸ்ன்னு வரப்போகுது ப்ளஸ் 1. இவரை தாண்டா பெருக்கி 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 வந்து இப்படி எழுதுறேன். குணங்களை சாப்பிட்றதுக்கு லேசாக இருக்கும். இப்போ வார எக்ஸ்ர கணம் வரண்டால் மைனஸ் சின்னு மட்டும்தான் வருவார். மைனஸ் சியோட ப்ளஸ் டியும் வருவார். அப்போ இதில் டி வருவார். எக்ஸ் கணத்தில் குணத்தில் டி மைனஸ் சி வருவார். மைனஸ் சி வருவார். சரி, அடுத்த எக்ஸ் கணத்தில் குணம். சரி, இப்போ அடுத்தது எக்ஸ் கணம் எக்ஸில் குணத்தை எடுப்போம். எக்ஸ் வர்க்கத்தில் குணகம். எக்ஸ் வர்க்கத்தில் குணத்தை எடுத்தோம். கொஞ்சம் பெரிய கேள்வி தான். எக்ஸ் வர்க்கத்தில் குணத்தை எடுப்போம். ஒன்றால் எல் எக்ஸ் வர்க்கத்தை பிறகுனா ஒரு எல் எக்ஸ் வர்க்கம். அதில் எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் எல். அப்புறம் இந்த என்னாலடா இவரை பிறகுப்பார் என் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் என்னு வரும். சரி, இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்றால் எக்ஸ் வர்க்கம் டியால் இவரை பிறகுனால் மைனஸ் டி, இவரால் இவரை பிறகுனா மைனஸ் சி. மைனஸ் டி மைனஸ் சின்னு வரப்போகுது. வேறு இல்லை. சரி, பார்ப்போம். அடுத்தது எக்ஸ்ர குணகத்தை எடுத்தீங்கன்றால் எக்ஸ்ர குணகம் இங்கே பார்த்தால் ஒன்றால் இவரை பெருக்கினால் எம் மட்டும்தான் வருவார். வேறு எக்ஸ்ர குணகம் இல்லை. இஞ்சால எக்ஸ்ர குணகத்தை பார்த்தீங்கன்னா அவனே எக்ஸ்ர குணகத்தை பார்த்தீங்கன்றால் டியால் எக்ஸை பிறகுனா மைனஸ் டி, சிஎக்ஸால் இவரை பிறகுனா ப்ளஸ் சின்னு வரப்போகுது. அடுத்த மாறிலின்றதும் எக்ஸுக்கு 0 போடுறதும் உண்டு தான். மாறிலின்றதும் எக்ஸுக்கு 0 போடுறதும் உண்டு தான். மாறிலி இங்கெல்லாம் ஏன் மாறிலி ஏன் உண்மையாக எனக்கு எல்எம்என் தெரிஞ்சால் சரிடா. ஏன் இதில் எக்ஸுக்கு 0 போட்டால் இதில் 1 ப்ளஸ் 1 தான். இதில் 0 ப்ளஸ் 1 அதை விடு 1 0 டி. எக்ஸுக்கு நீ 0 போட்டால் உடம்பு போயிட்டு மாறும் ப்ளஸ் ஆர். டி ப்ளஸ் ஆர்ன்னு வரப்போ ரைட். இதை பயன்படுத்தி சுருக்கித்தான் நீங்கள் எல்லையுமே காணணும். இப்போ இதை ரெண்டுலையும் வச்சு தான் எம்மை காணலாம். இது ரெண்டுலையும் வச்சு எம்மை காணலாம். என்ன செய்யலாம்டா, இவர்லேருந்து இவரை கழிச்சுன்னு சொன்னால் ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து உண்மையாக அந்த குணங்கள் சமப்படுத்தின 5 சமன்பாட்டிலேருந்து காணலாம். ஏண்டா சிடி அடுத்த வந்து எம்என்எல் மொத்தம் 5க்கும் 5 சமன்பாடு காணும். இதுலேருந்து முதல்ல எம்மை கண்டுபிடிச்சின்னா லேசாக கண்டுபிடிச்சிடலாம். 2லேருந்து 1 கழிச்சின்னு சொன்னால் ஜப்பார் கழிக்கும்போது -m -2m 8 இந்த எண்ணெல்லாம் பேத்துறோம்டா. 8ல் 2 10ன்னு வரப்போகுது. எம் வந்து -5ன்னு வரப்போகுது. எம் வந்து -5 சரியா? எம் வந்து -5. இப்போது எம் தெரியும் எனக்கு. அப்போ எம் தெரிஞ்சால் நீ என்ன செய், இதுலையும் எம் தெரிஞ்சால் -5 இல்லையா? -5 அங்கே போனால் +5. அப்போ 3 எல் ப்ளஸ் என் 3. இவரை பதிலாக 3 போடலாம். இவரை கூட்டினால் உங்கள் 2 பேரையும் கூட்டுறான். உங்கள் 2 பேரையும் கூட்டு வேண்டாம். இவர் ஒரு
மூணாவது சமன்பாடு, இவர் ஒரு நாலாவது சமன்பாடு. மூண்டையும் நாளையும் கூட்டு, மூண்டையும் நாளையும் கூட்டு, மூண்டையும் நாளையும் கூட்டினீ என்றால் மைனஸ் ப்ளஸ் சி மைனஸ் சி வைத்திரும். எம் தான் தெரியும் நம்மளுக்கு. இதிலேருந்து எல் ப்ளஸ் என் எடுத்தி என்றால், இதிலேருந்து எல் ப்ளஸ் என் எடுத்தி என்றால் எம் தான் உனக்கு சயாஞ்சின்னு தெரியும், மங்களகுண சகாஞ்சி 3. அப்போ இவர் உலகத்துக்கும் பதிலாக 3, உலகத்துக்கும் பதிலாக 3, உலகத்துக்கும் பதிலாக 3, இவர் சயாஞ்சி. இப்போ கூட்டும்போது சகசி சயசி வைத்திரும், சய 2 டின்னு வரப்போகுது. சய 2 டி 3ஓட நீ சயாஞ்ச கூட்டினா சய 2. அப்போ டி சமன் 1, டி சமன் 1. டி 1 சேர்ந்தால் எண் வந்து 7, எண் வந்து எத்தனை 6 சமம் 1, எண் வந்து 7, எண் 7. எண் தெரிஞ்சால் எல்லும் சியும் சமன்டா. அப்போ எம் என் தெரிஞ்சால் இந்த சமன்பாட்டில் கொண்டு போயிடுது. எண் தெரியுமா 7, அப்போ எல் வந்து வரப்போகுது. எல் என்ன பேர் 7 போட்டீங்கன்னா அங்கே போனால் சயனாலுன்னு வரும், சயனாலு. அப்போ எம்மும் சய 5. அப்போ உனக்கு தேவையான கணியம் எடுத்தாச்சு. இப்போ எஃப்எஃப்எக்ஸ் எழுத போனால் இப்போ நீ எஃப்எஃப்எக்ஸ் எழுதலாம், எஃப்எஃப்எக்ஸ் எழுதலாம். எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 1, எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 1, எல் உனக்கு தெரியும் சய 4, சய 4 எக்ஸ் வர்க்கம் சக எம் வந்து சய 5, எக்ஸ் சக எண்ணுக்கு பதிலாக 7. இதான்டா உண்டு எஃப்எஃப்எக்ஸ். இதான் ஒன்றா உண்டு எஃப்எஃப்எக்ஸ். சரியா? சுருக்குனா சரியான பார், எங்கேயாச்சும் கிளச்சிட்டு சரியா? சுருக்குனா சரியான பார். குணங்கள் இது ரெண்டும் சரி, சமன்பாடு எடுத்தது சரிதா? கழிக்கும்போது ப்ளஸ் எம்முக்கு சய 5, எம்முக்கு சய 5 சரி. இனி எல்லுக்கும் எண்ணுக்கும் எடுத்தது சரியானது பார், அவ்வளோ பார்த்தா காணும். எம்முக்கு சய 5 போட்டீங்கன்னா சய 5 அங்கே போனால் சக 5, 5லேருந்து 2 போனால் 3, எல் ப்ளஸ் என் 3. சரி இருக்கட்டும். எல் ப்ளஸ் என் வந்து 3 இருக்கட்டும். அப்போ எல் ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக 3 போடலாம். எம்முக்கு நீ சய 5 போட்டால் சரி சய 5. இது ரெண்டையும் கூட்டும்போது சய 5 3 சய 2. இது ரெண்டையும் கூட சகசி சயசி பெய்திடும் சய 2. டி சமன் 1 வரப்போகிறார். டி சமன் 1. இந்த எக்ஸ் வர்க்கத்தில் குணம் சமப்படுத்தின சரியான பாரு. இதில் எல் ப்ளஸ் என், இதில் எக்ஸ் வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிழைச்சிச்சுன்னா நம்ம செஞ்சதே அநேகமாக பிழையாக போய்த்தணுமா? இது ரெண்டும் சரி. நீ குணங்கள் சமப்படுத்தினது பிள்ளைண்டா பிழையாக போய்த்தணும். சரியா? ரைட், பார்ப்போம். இதில் எக்ஸ் வர்க்கம் சய 2 எக்ஸ் ஆக உண்டு சரி, எக்ஸ் ஆக உண்டு சரி, இது சரி. இவரால் இவரை பிறகுனா எக்ஸ் கணம் சரி. இதில் ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்குது, சய 2 எக்ஸ் வர்க்கம் இருக்குது, சய எக்ஸ் வர்க்கம் சரி. பிறகு இவரால் சய 2 எக்ஸ் இருக்குது, சக ஒரு எக்ஸ் இருக்குது, சய எக்ஸ் சரி, அது சரி. பிறகு இவரால் எக்ஸ் பிறகுனா இவரால் ஒன்றை பிறகுனா உண்டு, அது சரி. இனி பெருகி பார்ப்போம். நம்மளுக்கு உண்மையாக எம் சய 5 என்னடா? எம் சய 5. அப்போ எக்ஸுக்கு கண்டது குணம் அமைஞ்ச பிறகு ரெண்டும் வேறு வேறு சமன்பாடு இல்லையாடா? நம்ம இங்கேயே புலைய விட்டோம். இவர் நாய்க்கு எந்த சமன்பாடு பிள்ளையாக எடுத்துட்டோம் போல. எக்ஸில் குணத்தை பாரு, எக்ஸில் குணத்தை பார்த்தீங்கன்னா இங்கே எம் வந்திருக்கு. இங்கே எக்ஸில் குணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சகசி சயடி. ஆஹா, இந்த ஒரு ஆளை விட்டோமடா. யார் அது? இந்த எக்ஸில் குணம் சயபத்தும் சேர்ந்துலையடா வரும் பாத்தியா? அங்கே விளைய விட்டோம் சயபத். அவள் குணங்கள் சமப்படுத்தும் போது மிச்சம் கவனடா தம்பி. அப்போ இதில் வரக்குள்ளஞ்சப்பார் கூட்டுப்படக்கோ இவரும் பேச சய டி, சய 2 டி, அதோட சேர்த்து அந்த சய 10ன்றவர் அங்கே போனால் சக 10ஆக மாறுவார். இதில் எத்தனை வரப்போகுது? 10 2 8 சய 4 வரப்போகுது. டி சய 4ஆக இருந்தால்
இங்கே அதை பார்த்தோம். டி சயனாலாக இருந்தால் N2 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 ஆக இருந்தால் L1 L1 பத்தியா விளைஞ்சிட்டு L1 அப்போ இதில் 1 தான் வருமா? இதில் 1 தான் வரும். அப்போ இதில் 1 L பதில் 1 M பதில் 5 N பதில் 2 இதாண்டா f(x) சரியா? ரைட். கவனண்டா அஞ்சு பற்றியா அந்த எக்ஸ்ட்ரா குணம் எடுக்கும்போது நம்ம பிள்ளையை எடுத்துட்டோம். இங்கே எக்ஸில் சயபத்தை சேர்க்காம விட்டோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இது கொஞ்சம் லென்த்தான கேள்வி தான். நம்ம உண்மையாக வகையீட்டு செய்ய இயலாத காரணத்தினால நீங்கள் குணகங்களை சமப்படுத்தி செய்கிறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும், விளங்கியிருக்கணும். சரி, அதுக்காண்டி தான் இந்த கேள்வியை நான் எடுத்து செஞ்சது. ரைட். அப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அப்படி இல்லாட்டி காரணி தேற்றத்தை பார்ப்போம். ரைட். காரணி தேற்றம் பார்ப்போம். மெதுவாக தாண்டா போகும். சரியா? மெதுவாக போகுமா? இப்போ பாரு என்னண்டா, உண்மையாக உனக்கு தெரியும் ஒரு இருபடி சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் sin2x சக 0. இதை தீர்க்க சொன்னால் x(1) முழுவதின் வர்க்கம் சமன் 0, x = 1. உண்மையாக இந்த இருபடி சமன்பாட்டில் ஒரு தீர்வு தான் இது, ஒரு தீர்வு. அப்போ இவர ஒரு தீர்வு இவராக இருந்தால் x-1 என்றது இந்த இவர யார்? இந்த கோவை, இந்த கோவையில் ஒரு காரணி. அதாவது x வர்க்கம் sin2x + 1 x-1 என்று எழுதலாம். ஒரு காரணி. உதாரணத்துக்கு 12 4 தர 3 எழுதுன மாதிரி, 4 தர 3 எழுதுன மாதிரி. அப்போது ஒரு இருபடி சமன்பாட்டிலையோ இல்லை ஒரு கோவை சமன் 0 போட்டிருந்தால் ஒரு f(x) அதாவது ஒரு f(x) சமன் 0 இதில் மூலம் அல்பாவாக இருந்தால், தீர்வு அல்பாவாக இருந்தால் x-α ஒரு காரணியாக இருப்பார். x-α ஒரு காரணியாக இருப்பார். வேண்டாம், இன்னொரு கேள்வி சும்மா அந்த பார்ப்போம். இங்கே பாரு, x வர்க்கம் sin5x + 6 = 0. சரியா? இது ஒரு f(x)ன்னு வை. இந்த f(x)ஐ எப்படி எழுதலாம் என்றால் x(3) x(2) காரணிப்படுத்தலாம். இப்போ தீர்வு எழுதுனேன்டா x = 3 x = 2. இப்போ என்ன சொல்கிறாங்க என்றால், நம்மள்ட்ட f(x)ன்னு ஒரு கோவை இருக்குது. x வர்க்கம் sin5x சக 6. இந்த f(x)ன்ற கோவைக்கு இந்த கோவையில் f(x) = 0. அப்போ இவருக்கு 0 போட்டு தீர்த்து ஒரு விட வந்தால் x = 3ஆக இருந்தால் இந்த 3 இங்கே வந்தால் x(3)ன்றது யார்? இந்த f(x)ல ஒரு காரணியாக இருக்குது. உண்மையாக இந்த x வர்க்கம் sin5x சக 6 இவரை x(3) x(2) இப்படி எழுத மீதி இல்லை. அப்போ இவர் ஒரு என்னடா ஒரு காரணி, இதன் அடிப்படையில் அப்போ 4 ஒரு காரணி, அது மாதிரி இவர் ஒரு காரணி, அவரும் ஒரு காரணி, ஒன்றும் இல்லை. அப்போ நம்மளுக்கு x = 3 தந்தால் அந்த 3 எஞ்சில் வந்தால் x(3) வந்து ஒரு காரணியாக இருப்பார். எப்போ? இந்த இவர மூலமாக இருந்தால், அவரை 0 சமப்படுத்தி அதை தீர்த்து எக்ஸுக்கு ஒரு விட வந்தால் அந்த தீர்வு அல்பாவாக இருந்தால், இல்லாட்டி அந்த தீர்வு ஒரு 3ஆக இருந்தால் இஞ்சில் வந்தால் x(3) அது ஒரு காரணியாக இருக்கும். அதான் அந்த காரணி தேற்றம்.
சரியா? காரணி தேற்றம்ன்றது அதான். அப்போ நான் அந்த காரணி தேற்றம்ன்ற என்னது எழுத போகிறேன், எழுதிட்டு அதை கொஞ்சம் உங்களுக்கு நிறுவி காட்டுறேன்டா. சரியா? நிறுவி காட்டுறேன். மீதி தேற்றம் காரணி தேற்றம் பெருசாக ஒன்றும் இல்லை. மீதி தேற்றத்தை அதை செஞ்சு மீதி வந்து பூஜ்ஜியமாக இருந்தால் அது அதில் காரணி, அவ்வளோதான். அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, இதை அழிக்கிறேன்டா. இப்போ காரணி தேற்றம்ன்றது என்னன்றா, சும்மா மீதி தேற்றத்துக்கு போனால் அதை காரணி தேற்றம் ஃபெக்டர் தியரம்னு சொல்கிறா. ஃபெக்டர் தியரம். ஃபெக்டர் தியரம் ஃபெக்டர் தியரம். அப்போ நான் அதை எழுதுறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிலான பல்லுறுப்பி ஆகும். பல்லுறுப்பி சார்பாக இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிலான பல்லுறுப்பி சார்பாக இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்தின் ஒரு மூலம் அல்லது தீர்வு ஆல்பா எனின் எக்ஸ் மைனஸ் ஆல்பா ஆனது எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி ஆகும். சரியா? ஒரு காரணி ஆகும். இதான் தேற்றம். இதான் என்ன தேற்றம். அப்போ நான் இப்போ உங்களுக்கு அதை விளக்கத்தை சொல்லி தந்திருக்கேன். இப்போ இதை நிறுவி காட்டுன்னு பாருங்கள். நிறுவி காட்டு என்னென்றால், சரி, இந்த கவனி நிறுவுவோம். அதுக்கு முந்தி தரவழிப்போம். என்ன எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஆல்பாவினால் வகுக்க வரும் மீதி ஆர் என்க. சரியா? இப்போ நான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஆல்பாவால் வகுத்தால் ஒரு ஈவு வரும், அதோட ஒரு மீதி வரும், மீதி ஆர். அது நம்மளுக்கு நல்லா தெரியும். எஃப் ஆஃப் ஆல்ஃபா வந்து ஆர் மீதி தேற்றத்தின்படி. எதன்படி? மீதி தேற்றத்தின்படி. ஆனால் ஆல்ஃபா எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு மூலமாகும். ஆகவே எஃப் ஆஃப் ஆல்ஃபா சமன் 0. ஆனால் எஃப் ஆஃப் ஆல்ஃபா சமன் ஆர். அப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபா 0 சொன்னால் ஆர் 0. ஆகவே எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஆனது எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி ஆகும். சரியாடா? டேய் கவானி, எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவில் வகுக்கிற மீதி ஆர்னு எடுப்போம். அப்போ நம்ம ஆரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு மீதி தேற்றத்தின்படி எஃப் ஆஃப் ஆல்ஃபா சமன் ஆர், அது இருக்கட்டும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க தேற்றத்தில் பாரு, எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் 0 ஒரு
எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்தின் ஒரு மூலம் ஆகும். அப்போ ஒரு மூலம்டா அந்த எல்ஃபா கொண்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டால் திருப்தி செய்யப்படும். ஆகவே எஃப் ஆஃப் ஆல்ஃபா சமன் பூஜ்ஜியம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா பூஜ்ஜியம் என்று சொன்னால் ஆனால் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் எஃப் ஆஃப் ஆல்ஃபா மீதிக்கு சமன். நம்ம மீதி பூஜ்ஜியம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவில் வகுத்தால் மீதி பூஜ்ஜியம் வருது. ஆகவே எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஒரு காரணி. எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா ஒரு காரணி. சரியாடா? ரைட். எழுதியடு கொஞ்சம் தேற்றம் தாண்டா கொஞ்சம் போர் அடிக்கும். ரைட். எழுதியடு பிரச்சனை இல்லை. சரியா? காரணி தேற்றத்தின் மறுதலையும் இருக்கு, அதையும் பார்ப்போம். அதையும் பார்த்து கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம்டா. பார்த்துட்டு உண்மையாக மீள் காரணிகள்லாம் இருக்கு. மீள் காரணிகள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், வயிறு பயன்படுத்தி செய்யணும். அப்படி இல்லாட்டி குணங்களை சமப்படுத்தி செஞ்சால் சரி. இப்போ நம்ம காரணி தேற்றம் தெரியும். இப்போ காரணி தேற்றம் தெரியும். காரணி தேற்றம் என்னடா? காரணி தேற்றம் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிலான ஒரு பல்லுறுப்பி. சரியா? அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்தின் ஒரு மூலம் அல்ஃபாவாக இருந்தால், சரியா, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவானது எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணி ஆகும். ரைட். இது உங்களுக்கு நான் சொல்லியாச்சு. சரியாடா? ரைட். இப்போ அடுத்தது காரணி தேற்றத்தின் மறுதலை பார்ப்போம். காரணி தேற்றத்தின் மறுதலை மாறி என்னடா, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா வந்து எஃப் ஆஃப் எக்ஸின் ஒரு காரணியாக இருந்தால் என்ன, எஃப் ஆஃப் ஆல்ஃபா சமன் பூஜ்ஜியமா? எஃப் ஆஃப் ஆல்ஃபா சமன் பூஜ்ஜியம். இதான் நம்ம இந்த அதாவது இந்த நோட்ஸில் பயன்படுத்த போகிறது இதுதான். நோட்ஸில் இருந்தால் கேள்வி செய்யும் போதோ இதுதான் பயன்படுத்த போகிறோம். என்னென்னா மறுதலை இந்த காரணி தேற்றத்தின் மறுதலை என்னென்றால், எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபாவானது எஃப் ஆஃப் எக்ஸ் இன் ஒரு காரணி எனின் அல்ஃபா என்பது
f of alpha சமன் 0 ஆகும். அல்ஃபா என்பது சரியாடா, அல்ஃபா என்பது அல்ஃபா என்பது f of x சமன் 0 ஒரு மூலமாகும். இதை மாறிடா மூலமாகும், ஒரு மூலமாகும். சரிடா, x மைனஸ் அல்ஃபாவானது f of x இன் ஒரு காரணியனின் அல்ஃபா என்பது f of x இன் ஒரு மூலமாகும். நேரத்தில் என்ன பார்த்தோம்னால் f of x சமன் 0 ஒரு மூலம் அல்ஃபாவாக இருந்தால் x மைனஸ் அல்ஃபாவானது f of x என்னும் பல்லுறுப்புச்சார்பின் ஒரு காரணி மாறி. அப்போ நம்ம இதான் உண்மையாக பயன்படுத்த போகிறோம், இதான் பயன்படுத்த போகிறோம். ஒரு ஆள் காரணி உதாரணத்துக்கு x மைனஸ் 2 ஒரு கோவை ஒன்று இருக்கு, ஒரு கோவை இருந்தால் அதில் x மைனஸ் 2 ஒரு காரணி என்று தந்தால் நேரடியாக நம்ம என்ன செய்வோம் என்றால் f of 2 ஒரு 0க்கு சமப்படுத்தினால் f of 2 சமன் 0 போடுவோம், f of 2 சமன் 0 போடுவோம். சரியா, அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லைடா, அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. ரைட், மனசல்லையே எழுதியது. இதை நிறுவி காட்டவாடா, இதை நிறுவி காட்டவா. ரைட், பாரு. அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து எடுத்துகிற முடிவு என்னடா, எக்ஸ் மைனஸ் 2ஆல் வகுத்தா f of x f of 2 சமன் 0. இங்கே உண்மையாக எக்ஸ் மைனஸ் அல்ஃபாவில் வகுத்தால் மீதி யார் வந்தால் அந்த f of 2 வந்து மீதிக்கு சமன். இங்கே அப்படி இல்லை, மீதி தான் இல்லைடா, காரணின்னு சொன்னால் மீதி வராது, காரணின்னு சொன்னால் மீதி வராதுடா, காரணின்னு சொன்னால் மீதி வராது. சரி, ரைட். அப்போ நான் இதை அழிக்கிறேன்னா, அழிச்சிட்டு கேள்விக்கு போகண்டா, கேள்விக்கு போகும். இது தியரின்னு ஒரு சவுண்டும் இல்லை, தியரின்னு தான் கிடக்கு, கேள்விக்கு போகும். சரி, அழிக்கிறேன். இந்த கிளாஸ் 6 கிளாஸும் கொஞ்சம் கேள்விகள் செஞ்சுட்டு டிரெக்டாக பாஸ் பேப்பர் இறங்கணும், டிரெக்டாக பாஸ் பேப்பர் இறங்கணுமா, அதில் நல்ல விளக்கத்தோடு அந்த பாஸ் பேப்பரை செய்வோம். சரி, பதிலாக சின்ன சின்ன கேள்விகள் செய்வோம்டா. கேள்வி கேள்வினா ரைட், கேள்வி ஒன்று பார். இதுதான் கேள்வி, நான் சில எழுது. எக்ஸின் 8ஆம் அடுக்கு சக 2xின் 7ஆம் அடுக்கு சக ax வர்க்கம் சக bx சக c. இக்கோவை செப்பமாக x வர்க்கம் சக x சய 2ஆல் வகுபடும், செப்பமாக வகுபடும். அதாவது என்ன அர்த்தம்னா மீதியின்றி வகுபடும்ன்றது தான் அதில் அர்த்தம், செப்பமாக வகுபடும். ஆனால் எக்ஸாக ஒன்றால் வகுக்கப்படும் போது, ஆனால் என்னத்தால் இந்த கோவையை, எக்ஸாக ஒன்றால் வகுக்கப்படும் போது மீதி சய8, மீதி என்னவா சய8. கேள்வி என்னண்டா, a, b, c காணுங்க, இதுதான் கேள்வி. அப்போ இந்த கோவை இதால் வகுபடுமாம், இதால் என்ன செய்யப்படும், வகுபடும், மீதியின்றி வகுபடும். சரி, அப்போ நான் முதல்ல இவரை f of x எடுக்கிறேன். யார் இவர்? f of x சமன் எக்ஸின் 8ஆம் அடுக்கு சக 2xின் 7ஆம் அடுக்கு ax வர்க்கம் சக bx சக c.
இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ என்னண்டா இந்த எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸாய 2ஆல் வகுக்கிறாங்க. வகுப்படுது அது. அப்போ ஒரு ஈவொன்று மட்டும்தாண்டா வரும், மீதி வராது. அப்போ இதை காரணிப்படுத்தல் மட்டுவார் எஃப் ஆஃப் எக்ஸ். இவரை காரணிப்படுத்தலும் எக்ஸாக 2 எக்ஸாய 1. இப்போ கொண்டு போய் இது போடு, நம்மளுக்கு தான் தெரியுமே. சய 2 போட்டால் எஃப் சய 2 சமன் 0. சய 2 போட்டால் உலகம் 0 இருக்குது. சய 2 எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இங்கே ஒன்று வைத்து எக்ஸுக்கு பதிலாக சய 2 போடுவோம். சய 2 8ஆம் அடுக்கு சக 2 தர சய 2 7ஆம் அடுக்கு சக ஏ தர சய 2 வர்க்கம் சக பி தர சய 2 சக சி சமன் 0. அப்போ இதில் சய 2 8ஆம் அடுக்கு 256. இவர் சய 256 சக 4a சய 2b சக சி சமன் 0. வெட்டுப்பட்டால் 4a சய 2b சக சி சமன் 0. சரியா? அந்த கோவை எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் தெரியும். இதேக்கு சய 2 போட்ட மாதிரி இது சக ஒன்றும் போடலாம். சக ஒன்று. அப்போ இதற்கு அடுத்தது இங்கே எஃப் ஆஃப் 1 சமன் என்னடா 0. எஃப் ஆஃப் 1 சமன் 0. அப்போ எஃப் ஆஃப் 1 காண்றா அதில் ஒன்று இது போட்டால் 1 + 2 + a + b + c சமன் 0. இதில் இந்த a + b + c சமன் சகம் உண்டு. இஞ்சல வந்தால் சயம் உண்டு. சகம் உண்டு இஞ்சல வந்தால் சயம் உண்டு. சரியாடா? ரைட், இருக்கட்டும். இப்போ ஏலையும் பியிலையும் ஒரு சமன்பாடு. உண்மையாக 3 தெரியா கணியம் 3 சமன்பாடு. 3 தெரியா கணியம் 3 சமன்பாடு. நம்ம என்ன 2 சமன்பாடு எடுத்துருக்கோம். இன்னொரு சமன்பாடு எடுக்கணும். இன்னொரு சமன்பாடு என்ன செய்யணும்? எடுக்கணும். சரி, ரைட். அடுத்தது அடுத்த தரவு என்னவாம்? அடுத்த தரவு வந்து இந்த அறிக்கை. அதே எஃப் ஆஃப் எக்ஸடா, அதே எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் + 1ஆல் வகுத்தால் ஒரு ஈவு வரும். அதோடு சேர்ந்து மீதி என்ன வரும்னு சொல்லி கிடக்கு 8 வரும். சய 8 வரும். மீதி சய 8 வரும். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் மீதி தேற்றத்தின்படி எக்ஸ் சமன் சய 1. அப்போ எஃப் ஆஃப் சய 1 அந்த மீதிக்கு சமன். எஃப் ஆஃப் சய 1 அந்த மீதிக்கு சமன். எஃப் ஆஃப் சய 1 வந்து சய 1 கொண்டு இது போட்டால் சய 1 8ஆம் அடுக்கு பிரதியிடு. முதல்ல நீ பிரதியிடு, புறப்புற நேரடியாக போடு. சய 1 7ஆம் அடுக்கு சக ஏ தர சய 1 வர்க்கம் சக பி தர சய 1 சக சி சமன் என்ன சய 8. அப்போ இதில் உண்டு சய 2 ஏ சக உண்டு தானே ஏ சய பி சக சி சமன் சய 8. இப்போ இதில் நீ சுருக்கினால் ஏ சய பி சக சி சமன் இதில் சய உண்டு. அங்கே போன சக உண்டு சய 7. சரியாடா? அப்போ 3 தெரியா கணியம் 3 சமன்பாடு தீர்த்து விடையே காணும். நம்மளுக்கு எத்தனை கேள்வி? இது 1 2 3. இப்படி தாண்டா கேள்விகள் வரப்போகுது. சின்ன கேள்விகள் வரும். நான் பாஸ்ட் செய்யத்தானே போகிறோம். சரி, 1யும் 2யும் பார்த்து 3லேருந்து நீ 2லேருந்து 3 களி. 2வது சமன்பாட்டிலேருந்து 3வது சமன்பாட்டை கழிச்சால் ஏயும் பேத்திரும், சியும் பேத்திரும். கழிக்கும்போது +b, அது மொத்தம் 2b. சயம் உள்ளது +7. 7லேருந்து 3 போனால் 4 தான். அப்போ b சமன் 2. b சமன் 2 என்றால் இங்கே பாருங்க 4. இதன் சமன்பாடு எப்படி வரப்போகுதுன்னா 4a பிக்கு 2 போட்டால் 2 4 சை 4 அங்கே போனால் சக 4
இருக்கட்டும். அதே மாதிரி பிக்கு 2 போடு, சக 2 அங்கே போனால் சய 2, அப்போ ஏ சக சி சயம் உண்டு, ஏ சக சி சயம் உண்டுலடா, சக 2 அங்கே போனால் சய 2 சய 5. இப்போ நீ இவர்லேருந்து இவரை களி 4 ஏலேருந்து ஒரு ஏ போனால் 3 ஏ சமன் 9 வரும், ஏ சமன் 3 வரும். இவர்லேருந்து இவரை களிடா, இவர்லேருந்து இவரை களி 4 ஏலேருந்து ஒரு ஏ போனால் 3 ஏ சிசி வைத்திரும், 4லேருந்து 1 கழிக்கும்போது ப்ளஸ் 5 பேத்திரும், மொத்தம் 9,000. அப்போ அதுலேருந்து ஏ 3. அப்போது பி 2 மாதிரி இப்போ அடுத்தது என்னடா ஏ 3 கண்டுவா. ஏ 3 உனக்கு தெரிஞ்சால் இந்த 3 அங்கே போனால் சய 3 சி சய 8 வரும், சி வந்து சய 8 வரும். சரியாடா? ரைட், இதுதான் கேள்வி. சேஷான கேள்வி தான், அவ்வளோ பெரிய கேள்வி தான் இல்லை. செய் அந்த கேள்வி. சரி, சரியா பிள்ளைகள்? அடுத்தது நம்ம இதை அழிச்சு போட்டு அடுத்து இன்னொரு கேள்வி பார்ப்போம். இன்னொரு கேள்வி பார்த்துட்டா நீங்கள் பெருசாக நீங்கள் நினைக்கிற அளவு கஷ்டமெல்லாம் இல்லை. நான் 2-3 உதாரணம் செஞ்சு காட்டினேன். ஒரு சில உதாரணங்கள் கஷ்டமாக இருந்தாலும் கடைசியாக செஞ்ச உதாரணம் சம்டைம் உங்களுக்கு அந்த குணங்களை சமப்படுத்துறது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் பகுதி பின்னம் படித்த கூட குணங்கள் சமப்படுத்துறது வந்து உங்களுக்கு பகுதி பின்னம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகுதி பின்னம் படிக்கும்போது உங்களுக்கு குணங்கள் சமப்படுத்தணுன்றது ஒரு சின்ன வேலை, கொஞ்சம் சின்ன வேலை. இது புதுசாக பார்க்காம நீ அதை குணங்கள் சமப்படுத்தி செய்கிறது தான் உண்மையாக அந்த நல்ல இதில் இல்லை, பகுதி பின்னத்தில் சொல்கிறேன்டா, பகுதி பின்னத்தில். சரியா? இதில் நீ என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் விளையாட்டை போட்டு செய்யலாம். நீ எக்ஸுக்கு 1 போட்டு செய்யலாம், வகையிட்டு செய்யலாம், எப்படி எப்படின்னாலும் செய்யலாம். வகையிட்டு செய்கிறது லேஸ். ஆனால் எல்லாத்தையும் வகையிடலாமான்னு கேட்டால் இல்லை, அதுவும் இல்லை. சரியா? ரைட், பாவம். அவன் நான் இதை அழிக்கிறேன்டா. மேலும் காரணிகளுக்கு தான் வகையிடுறது அநேகமாக. சரி, அப்போ இது எழுதியதே நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். நான் ஒரு 2-3 கேள்வி பார்ப்போம். சரிடா? பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்லேருந்து பாஸ்ட் பேப்பர் நான் அந்த டியூட்டை அடிச்சுட்டேன், டியூட்டை போட்டு விட்றேன். பாஸ்ட் பேப்பர் கேள்வி நான் அதில் உண்மையாக 2-3 அதில் வந்து பாஸ்ட் பேப்பர் கேள்வியில் பாஸ்ட் பேப்பர் கேள்வி 2014லேருந்து 2024 வரையும் இருக்கு. அதோட சேர்த்து முரட்டுவ கேள்வியும் எஃப்டபிள்யூசி கேள்வியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். சரியா? எஃப்டபிள்யூசி கேள்வி கொஞ்சம் போட்டிருக்கேன் கடைசியாக வந்ததுகள். சரி, அதையும் பார்ப்போம். அந்த கேள்வி ஃபுல்லாக அடுத்த கிளாஸில் ஆராயப்படும்டா. ரைட், இன்னொரு கேள்வி பார்ப்போம். ரைட், அடுத்த கேள்வி என்னண்டாடா, கேள்வியை வாசிக்கிறேன் பாரு. ஒரு கோவை ஒன்று வந்து கிடக்கு. 4x கணம் சய 3p + 2x வர்க்கம் சய p வர்க்கம் சக 1x சக 3 xஐ p ஆல் இல்லாட்டி xஐ p திருத்தமாக வகுக்கின்றது. xஐ pன்றது திருத்தமாக வகுக்கின்றதா? சரி, பார்ப்போம். அடுத்தது இங்கு p ஒரு முழு எண். p வந்து ஒரு முழு எண்ணாண்டா. p வந்து ஒரு முழு எண் நிறை எண். சரி, p இன் பெருமானத்திற்கு கோவை xஐ உண்டால்
வகுக்கும் போது பெறப்படும் மீதி. ரைட், முதல்ல பீர பெருமானத்தை காணட்டாம். அது பிறகு இந்த கோவையை எக்ஸாய உண்டால வகுக்கும் போது வர மீதியையும் காணட்டாம். முதலாவது நம்மளுக்கு தெரியும், இதால் வகுபடுதுன்னு சொன்னால், இந்த கோவை இதால் வகுபடுதுன்னு சொன்னால் அப்போ நேரடியாக நம்ம என்ன செய்யலாம்னா, உண்மையாக நம்ம எஃப்எஃப்எக்ஸ் இவர் தான் எஃப்எஃப்எக்ஸ், நான் எஃப்எஃப்பி சமன் என்னென்னு போட்டுருவேன், 0 போட்டுருவேன். எஃப்எஃப்பி சமன் 0. இந்த விஷயம் போடணும். இதுக்கு 5 மார்க்ஸ், உண்மையாக இதுக்கு 5 மார்க்ஸ். நீ ஸ்கீம் எடுத்து பார்த்தாலும் சரி. அப்போ எக்ஸாம் பிஆல் வகுப்புக்குள்ள உனக்கு மீதி, அதாவது திருத்தமாக வகுப்படுதுன்றால் நீ நேரடியாக எஃப்எஃப்பி சமன் 0 போடலாம். எஃப்எஃப்பி சமன் 0 போடலாம். சரி, பா. இப்போ எஃப்எஃப்பி எப்படி காணுவா, இங்கே எக்ஸடிக்கிறதுலாம் பியை கொண்டு வந்து போடுவான். 4p கணம் சய 3p சக 2 அங்கே p வர்க்கம் சய p வர்க்கம் சக 1 p சக 3 சமன்னடா. அவன் 4p கணம் இவர் உள்ளுக்க பிறகு சய 3p கணம் சக 2p சய 2p வர்க்கம் இவரை உள்ளுக்க பிறகுனா சய p கணம் சய p சக 3 சமன் 0. இங்கே பாரு, இவரையும் கூட்டினா சய 4p கணம் சக 4p கணம் பேத்துரும். சய 2p வர்க்கம் சய p சக 3 இது சயவால பிறகுனால் 2p வர்க்கம் சக p சய 3 சமன் 0. காரணிப்படுத்து 2p தர p 3 தர 1 போடும். போட்டால் இங்கே சய வாரத்தால் 2 பேரை உரியீடுதா, இங்கே சக வாரத்தால் பெரிய ஆளுக்கு முன்னுக்கு சக இவருக்கு முன்னுக்கு சய, ஒரு காரணி 2p + 3 இன்னொரு காரணி p சய 1 சமன் 0. சரியா? பியோர்ன்றது இப்படி தான் சில இது செஞ்சுட்டே போகிறதான். அப்போ பி இதில் பாரு, உண்மையாக இதில் பார்த்தீங்கன்னா -3 × 2 1.5 வரும், தசத்தில் வராது. அவன் நீ நேரடியாக பி சமன் 1 உருத்துட்டு ஏனெனில் பி வந்து என்னடா ஒரு நிறையன், இண்டிஜர், ஜெட் மாதிரி குறியீட்டில் கொடுக்குறது, இண்டிஜர் நிறையன். சரி, இருக்கட்டும். பி சமன் 1 சரி. இந்த பியில் இந்த பெருமானத்துக்கு எஃப்எஃப்எக்ஸை x-1ஆல் வகுத்தால் ஒரு ஈவு வரும். அதோட வகுக்கிற கணியம் முதலாம் படியாக இருந்தால் மீதி மாறிலியாக இருக்கும். வகுக்கிற கணியம் முதலாம் படியாக இருந்தால் மீதி மாறிலி வரப்போகுது. ரைட், எஃப்எஃப்எக்ஸில் இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக f(1) என்று போடுவேன். f(1) சமன் 4. இப்போ f(1) காணும். இப்போ உனக்கு பீர பெருமானம் தெரிஞ்சதால் நீ 4 சயம் பீர பெருமானம் 2 உண்டுனா அவன் 3 சக 2 எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் இது 1 வர்க்கம் சக 1 எக்ஸுக்கு பதிலாகவும் 1 சக 3 சமன் 4. இங்கே ஒரு 3 2 5 4 சய 5 சய 2 சக 3 சமன் 4. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் சமன் என்னடா 0 வருது, ஆர் சமன் என்னடா மீறி 0 வருது. அப்போ எக்ஸாயம் உண்டும் அதில் காரணி தான், எக்ஸாயம் உண்டும் என்ன அதில் காரணி தான். மீதியை காணுங்க, எக்ஸாயம் உண்டால் வகைப்படும் போது மீதியை காணுங்க. எதுக்கும் பாருங்கடா, டே பீர பெருமானம் உண்டு தான் வருதுன்னா பீர பெருமானம் உண்டோ பார். 2p வர்க்கம் சய 2p சக 3p சக p சய 1 சரி, அது சரி, காரணி சரி. p சமன் உண்டு. அப்போது 4x காணாம். அப்போ எக்ஸுக்கு பதில் 1 போட்டால் 4, பிக்கு பதில் 1 போட்டால் சய 5 1 போட்டால் 2 சய 2 3. அப்போ என்னடா அதுவும் ஒரு காரணியாக தான் இருக்க போது ஆர் சமன் 0. மீதி ஆர் சமன் என்னடா 0 பெறப்படும் மீதியை காணுங்க, அதுவும் 0 தான் வருது. சுருங்கல் சரியான பார்த்துக்கல்றா. சரியா? ரைட். அப்போ ஐடியா விளங்குது என்ன, இவரை அவரால் வகுக்கிறோம், வகுப்படுதான் திருத்தமாக வகுப்படுதுன்னா அதில் முடிவு என்னடா, எக்ஸுக்கு நீ பியை கொண்டு போய் போட்டால் 0 வரப்போகுது. ரைட். அப்போ எக்ஸுக்கு நீ பியை கொண்டு போய் போட்டு அது திருத்து பீர பெருமானத்தை கண்ணினா உண்டு. சரி, பிறகு என்ன செய்கிறாங்க, அந்த பெருமானத்துக்கு அந்த கோவை
அப்போ அந்த கோவையில் ஒன்று பீக்கு பதில் ஒன்றை போட்டு அந்த கோவையை எழுப்பா. அந்த கோவையை x-1 வகுத்தால் வார மீதியை கேட்குறாங்க. வகுக்கிற கணியம் முதலாம் படினா மீதி மாறிலி. அப்போ எக்ஸுக்கு நீ ஒன்றை போட்டால் f(1)r. அப்போ f(x)ல் ஒன்று வைத்து நீ பீர பெருமானம் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீ பெருமானத்தை போட்டு பார்த்தால் ஆர் சமம் நான் 0 தான்டா. 4 3 7 7 0. சரி சரி. உண்மையாக பிள்ளைகள் இன்றைக்கு மீதிட்டத்தில் 2ஆம் வகுப்பு, இதுவும் ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு. இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ். இன்றைக்கி எங்களுக்கு நேரத்தோட அதை ரெக்கார்ட் பண்ண எல்லாம் போய்த்து உண்மையாக கொஞ்சம் லேட் ஆகிட்டு நம்ம அடுத்த கிளாஸில் உண்மையாக இந்த மீதிட்ட வகுப்பு ப்ரைவேட் ஆக்கப்படும். ரெக்கார்டிங் தேவையானவர்கள் கேட்டெடுக்கலாம். மேலதிக என்ன சரி மீதி தேட்டம் உண்மையாக அடுத்த கிளாஸ் மீதி தேட்டம் முடிய உண்மையாக அடுத்த கிளாஸ் காவிகள் தான் தொடங்கப்படும். நான் அதில் சொன்னபடி அந்த பாடம் தொடங்கல, காவிகள் தான் தொடங்கப்படும். நீங்கள் இந்த நம்பருக்கு அடுத்த கிளாஸ்னால மீதி தேட்டம் முடிஞ்ச பிறகு காவிகள் தொடங்கப்படும். அது 2வது விஷயம். இந்த நம்பருக்கு உண்மையாக இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜை போடுங்க. உங்களுக்கு காவிகளுக்கோ மீதி தேட்டத்துக்கோ வர இயலும்னா அந்த நம்பருக்கு மெசேஜை போட்டுக்கோங்க. ரைட். இந்த கிளாஸ் வந்து இதோட முடியுதுடா. உண்மையாக இதோட முடியுது இந்த கிளாஸ். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ப்ரைவேட்டாக தான் அனுப்பப்படும். தேவையானாக்கள் ஜாயின் ஆகி அட்மிட்டை கேட்டு இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜை போட்டு எடுத்துக்கணும். சரியா பிள்ளையா? வேறு என்னடா தொடர்ச்சியாக வகுப்பு நடக்கும், நீ ஒன்றும் பயப்படாது. தொடர்ச்சியாக வகுப்பு நடக்கும். அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம் உண்டு வைப்போம். எக்ஸாம் வைப்போம் ஒரு 3 அலகு முடிஞ்ச மாதிரி எக்ஸாம் வைப்போம். அதோடு சேர்த்துடா ஒரு வேலை ஒன்று நடந்துகிட்ருக்கு. என்ன வேலைன்னு சொன்னால் அழகு ரீதியான பாஸ் பேப்பர் தொகுப்பு ஒன்று நடந்துகிட்ருக்கு. அழகு ரீதியான பாஸ் பேப்பர் தொகுப்பு ஒரு புக் மாதிரி. அதாவது பியூரில் நீங்கள் ஒரு அழகு எடுத்தால் பியூர் பாஸ் பேப்பர் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் அலகுகள் எல்லாம் இப்போ 2011 2024 வரையும் ஒரு புக்கையும் 2000 அதுக்கு முந்தி ஸ்ட்ரக்சர்லேயே 2000 2010 வரைக்கும் அதுவும் ஒரு தனி புக்காக அடிபட போகுது. உண்மையாக ஸ்ட்ரக்சருக்கு ஒன்றும் ஸ்ட்ரக்சர் பியூர், ஸ்ட்ரக்சர் அப்ளைட், எஸ்ஏ பியூர், எஸ்ஏ அப்ளைட் இப்படி 4 வகையான புத்தகம் வழிபடுகிறார். அந்த 4ம் உண்மையாக பாஸ் பேப்பர் தொகுப்பு தான். அந்த 4 புக்கும் தனித்தனியாக அழிபடுவது. ஏன்னா யூனிட் வைஸாக நீ கிளியர் பண்ணால் தான் போகிற எக்ஸாம் உனக்கு செய்யலை. சரியா? அப்போ அந்த விஷயம் உனக்கு விளங்கும். அதுக்காண்டி அப்படி ஒரு செட்டப் பண்ண போகுது. அதோட சேர்த்து 2000 2010 ஆண்டு அது தனியாக எஸ்ஏ தான் வந்து அதுவும் சும்மா இப்போ வார மாதிரி நார்மல் கேள்வி இல்லாமல் அது கொஞ்சம் டஃப்பான கேள்விகள் தான் 2000 to 2010 வரை. அப்போ அதையும் யூனிட் வைஸாக பிரித்து கேள்விகள் எடுக்கப்படும். சரியாடா? கேள்விகள் எடுத்து புக் அடிக்க போகிறோம். அதில் அப்ளைட் வேறையா பியூர் வேறையா புக் மொத்தம் 6 புக் அடிக்கிறதுக்கு இப்போது வேலைகள் நடந்துகிட்ருக்கு பிள்ளைகள். சரி, அப்போ அதை அடித்த பிறகு உங்களோட வீட்டுக்கோ போஸ்ட் மூலம் உண்மையாக அந்த வகுப்பு ஜாயின் ஆகிறார்களுக்கு அனுப்பிப்படும். சரி, அதை அடித்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அறிய தரும். சரி பிள்ளைகள், அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இன்றைக்கு இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். இதில் மேலதிக கேள்விகள் 2 முதல் கேள்விகள் பார்த்துட்டு அடுத்து டிரெக்டாக பாஸ் பேப்பரில் இறங்குவோம். அதோட சேர்த்து அதுக்காங்கள மொரட்டோ கேள்வியோ எஃப்எபிசி கேள்வியோ சகல கேள்வியும் செஞ்சு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.